கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் பூமியிலே இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கடைசியாய் அவர் பேசின வார்த்தைகளை நாம் வேதத்திலே வாசித்தறிய முடியும். அப்போஸ்தலர் 1:8 கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நான் மீண்டும் வாசிக்கிறேன். பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் எல்லாமல்ல தெய்வத்தினுடைய நாமத்தினால மீண்டும் ஒரு விசை கூட வாழ்த்தி வணங்கி ஆசீர்வதித்து, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட நான் வரவழைக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பதாக ஒரே ஒரு அறிவிப்பை மாத்திரம் நான் குறிப்பாய் சொல்லிவிடுகிறேன். அநேக ஜெபங்கள்ல அநேகரால் தொடர்ந்து பங்கெடுக்க முடியவில்லை. அநேக நேரம் அவர்கள் வெளிப்பிரயாணம், மற்ற உடல் உபாதைகள், மற்ற சூழ்நிலை நிமித்தம் ஜெபத்திற்கு வர இயலாதபடியினால் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு சரியாய் கிடைத்தறிய முடியாமல் சிலர் கஷ்டப்படுகிறதை, சிலருடைய மனம் தாங்கள் அடைகிறதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் இந்த ஜெபங்களிலே ஒருவேளை வராவிட்டாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாக ஜீசஸ் பவர் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் ஒன்று வருடங்களாக இயங்கி கொண்டு வருகிறது. நீங்கள் அந்த யூடியூப் சேனலிலே போய் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் கேட்டு மகிழலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது நம்மளுக்கு விடுதலையையும் மாற்றத்தையும் ஆவிக்குரிய வளர்ச்சியையும் கொண்டு வரும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இதுவரை கேட்காத எல்லா சத்தியங்களையும் ஆழமான, வித்தியாசமான, ஆழ்தத்துவமான ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காய் பேசப்பட்ட எல்லா சத்தியங்களையும் கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது என்பது எல்லா நாட்களும் கேட்க முடியாது. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும். அதற்கு முன்னாடி இந்த வசனத்தெல்லாம், ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டு நம்மளுடைய இருதயத்தில், நம்மளுடைய சிந்தனையில் பதித்து வைத்துக் கொண்டால், வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வந்தாலுமே நமக்குள் பதிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் நம்மளை வழிநடத்த வல்லமுள்ளதா இருக்கிறது. எனவே இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சேனலை இதுவரை பாராதவர்கள், பார்த்து அதிலே பயன்பெறாதவர்கள் அதை தொடர்ந்து அதை பாருங்கள். தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தை அதிலே பதிவேற்றம் செய்யப்படுகிறது. உங்களுடைய மேலான கருத்துக்களையும் நீங்கள் அதில் தெரிவிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துங்கள். என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கனப்படுத்தணும்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்க கேட்டது போல, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பின்பு அவர் எல்லாருக்கும் தரிசனமாகி பரத்திற்கு ஏறி போவதற்கு முன்பதாக அவர் கடைசியா இந்த பூமியில பேசின வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்து மனிதன் அவதாரம் எடுத்து மனிதனாய் மரித்து அதன் பின்பு எல்லாருக்கும் தரிசனமான பின்பு இயேசுவானவர் கடைசியாய் பேசின வார்த்தை தான் என்ன? அதுதான் அப்போஸ்தலர் 1:8 வாசித்தோம், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதன் பின்பு நாம் தொடர்ந்து வாசிப்போமானால் 9வது வசனம் சொல்லுகிறது, இவைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இதன் பின்பு அவர் பூமியில தன்னுடைய சொந்த சரீரத்துல, தன்னுடைய சொந்த ஆவியில அதன் பின்பு அவர் இடைபடல. இயேசுவானவர் கடைசியா பூமியில பேசின வார்த்தை இதுதான். அதுக்கப்புறம் அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். அதன் பின்பு நிறைய பேர்கிட்ட தரிசனத்துல பேசியிருக்கிறார், சொப்பனத்திலே பேசியிருக்கிறார். ஆனால் இயேசுவானவர் பூமியில கடைசியா பேசின வார்த்தையே, எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சிகளா இருந்தார்கள் என்று அவரோடு வாழ்ந்து முடித்த ஜனங்களை பார்த்து சொல்லல, சாட்சிகளா இருப்பீர்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பி கொடுத்த ஒரு வார்த்தையே, நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இந்த சாட்சி என்பது ரொம்ப அவசியம்.
இன்றைக்கு அநேகருடைய சாட்சிகள் இன்றைக்கு அழிக்கப்பட்டும் கெடுக்கப்பட்டும் வருகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. ஆமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ டவர் ப்ராப்ளம். இன்றைக்கு அநேகர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையே நான் சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றாலே சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பெரிதான ஒரு நோக்கமாய் காணப்படுகிறது. ஆனால் நாம் இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிறோமா, இல்லாவிட்டால் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முயற்சி செய்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்த்தால், அவை பொழுது நாம் இதை முயற்சி செய்கிறோம், அவை பொழுது வாழ்ந்து பார்க்கிறோம். சில நேரம் இந்த சாட்சி உள்ள ஜீவியத்தை நாம் கெடுத்து போடாவிட்டாலும் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள், மற்றவர்கள், சத்துருவானவன், பொல்லாத கிரியைகள் நம்மளுடைய சாட்சியை கெடுத்து விடுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் வாசனையை இந்த தேசத்திலே கெடுத்து போட்டது என்ன? அப்படியானால் வாசனை என்பது சாட்சியை காண்பிக்கிறது, சாட்சியின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. அவனுடைய சாட்சி அவனுடைய பிள்ளைகளால் கெடுக்கப்பட்டது போல இன்றைக்கு நம்மளுடைய சாட்சி அநேகரால் கெடுக்கப்பட்டு இருக்கலாம். அநேக மனுஷிகளால் பொல்லாத சத்துருவானவனால் கெடுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் வேதத்துல ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு சொன்னார், என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தால் அது சாட்சி மெய் சாட்சியா இராது. அப்படியானால் நம்மளை குறித்து நாம் சாட்சி கொடுப்போமானால் அந்த சாட்சி மெய் சாட்சியா இராது. ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு போதகர் ஒரு தாயாருக்கு சாட்சி சொல்லும்படி நேரத்தை கொடுத்திருந்தார். அவர் நல்ல வல்லமையான பிரசங்கியார், அவருக்கு பிரசங்கத்திற்கு அதிகமான நேரம் தேவைப்படும். அந்த தாயார் வற்புறுத்தி, இல்ல நான் கண்டிப்பா சாட்சி சொல்லணும், ஒரு 5 நிமிடம் நான் சாட்சி சொல்லிடுறேன்னு சொல்லி அந்த தாயார் அந்த போதகர் ஐயாட்ட, பரிசுத்தவான்கிட்ட சாட்சிக்கான நேரத்தை குறித்திருந்தார். இவரும் சரி இரக்கத்தின் நிமித்தம் சாட்சி சொல்வதற்கு விட்டு வைத்திருந்தார். சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். சாட்சி சொல்றாங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பின்னாடி இருந்துகிட்டு ஆமேன் ஆமேன் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு இவர் பொறுமை தாங்காம சோதரம் அவர் பாட்டு மைக்கிலே அவரு பேச ஆரம்பிக்கிறார். அதையும் அந்த அம்மா பொருட்படுத்தாம விடாம சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி அப்படின்னா, நான் இந்த வருஷத்துல பிறந்தேன், 1990 நான் பிறந்தேன், இத்தனை மாசத்துல ரட்சிக்கப்பட்டேன், இத்தனை அபிஷேகத்தை பெற்றேன், இத்தனை அந்த இல்ல. அவங்க சொல்ல வந்த சாட்சி போதட்ட என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் இந்த மாதத்துல எனக்கு ஒரு நன்மை செய்தாரு, அதை சொல்லணும். ஆனா அவங்க சொல்ற சாட்சி பிறந்ததுல இருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு மேல எத்தனையோ வருடங்களாக நடந்த எல்லா காரியத்தையும் சொல்றாங்க. இவருக்கு பொறுமைதான். சொல்லி முடிச்சுட்டு அந்த தாயார் கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாங்க, கர்த்தரின் சிறிய சாட்சியை ஏறெடுத்தபடினால் கர்த்தருக்கு சோத்திரம். வந்தது பாருங்க ஊழியக்காருக்கு ஒரு ஆக்ரோஷம். கர்த்தர் இது சிறிய சாட்சியா பார்க்கல, ஒரு பெரிய சாட்சியா பார்க்கிறார். போய் உட்காரம்மா தயவு செய்து, பிரசங்க நேரமே உன்னால போயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பதாய் கடிந்து கொண்டார். இது நடந்த சம்பவம். இன்றைக்கு சாட்சி என்பது நம்மளை குறித்து நாம் சாட்சி கொடுப்பது அது மெய் சாட்சி அல்ல. உங்களை குறித்து உலகம் சாட்சி கொடுக்க வேண்டும், உங்களை குறித்து உற்றார் சாட்சி கொடுக்க வேண்டும், உங்களை குறித்து உறவினர் சாட்சி கொடுக்கணும், உங்களை குறித்து மற்றவர்களும், நம்மளை குறித்து உலகமும் மற்றவர்களும் சாட்சி கொடுக்கணும். கடைசி நாள்லயே பூமி நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய மனது நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பிசாசானவன் பவுலையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து சாட்சி கொடுக்கிறான். நம்மளுடைய மனது நம்மளை சாட்சி கொடுக்கிறது. பிசாசானவன் கொடுக்கிறான். இயேசுவானவரும் தேவனும் சிலரை சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு யாரால் சாட்சி பெறுகிறோம் என்பதுதான் ரொம்ப அவசியம். பொய் சாட்சி சொல்லாதிருங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிருந்தப்ப அவர் குடித்து வெறித்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போட்ட ஒரு துஷ்ட மனிதனாயிருந்தார். அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுனால அந்த அடக்க ஆராதனைக்கு ஊழியர்களோடு சேர்ந்து போயிருந்தேன். அப்ப அங்க நடந்த சம்பவம் என்னன்னா, அவர் குடிப்பாரு, எல்லா சேட்டையும் செய்வார்னு அங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் தெரியும். இருந்தாலும் துக்க வீட்டுல எப்படி நம்ம எல்லாத்தையும் பேசுறதுன்னு சொல்லி அவரை குறித்து பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறாங்க. அவரை குறித்து அவர் நல்லவரு,
அவர் ரொம்ப அருமையானவரு, அவர் ரொம்ப எல்லாருக்கும் பிரியமான, ஆனா பயங்கரமான ஒரு குடிகாரத்தின் ஆவி, குடியின் வல்லமை அவர் ஆளுகை செய்து. இப்படி இன்னைக்கு மனிதர்கள் கூட இரக்கம் பாராட்டு பொய் சாட்சி சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் சாட்சி பெற வேண்டும் என்பது, மனிதனால் சாட்சி பெறுவது அது எளிதில் பெற்றுடலாம். எல்லாரும் சொல்லுவாங்க கஷ்டம் இல்ல, ரொம்ப ஈஸியா பெற்றுலாம். ஒருத்தவங்க நீங்க ரொம்ப தாழ்மையா பேசுங்க, நீங்க தான் ரொம்ப நல்லவங்கன்றவாங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்கன்றவாங்க. எந்த நேரத்துல போனை எடுத்து அவங்களுக்காக ஜெபிங்க, அந்த அக்காவை போல, அந்த குதிரை போல, அந்த ஊழியக்காரனை போல நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்னு சாட்சி கொடுத்துருவாங்க. அதே மனிதன் தான் நம்மளுடைய சாட்சி இங்க எடுக்கிறான். நீங்க போன் பண்ணும்போது எங்கேயாவது வெளியில டிராவல்ல ரொம்ப அர்ஜென்டான வேலையில இருக்கும்போது போன் எடுக்கலன்னா, அவர் எப்போ போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. சாட்சி என்பது மனிதனால் பல விதங்களில் வகைப்படுகிறது, பல விதங்கள்ல மாற்றப்படுகிறது. எனவேதான் சொல்லுகிறேன், மனிதனால் சாட்சி பெறுவது தேவையில்லை. மனிதர்கள் குறித்து சாட்சி கொடுப்பது கட்டாயமா கொடுத்துதான் ஆகணுமான்னு கேட்டா என்னை பொறுத்த அவசியம் அல்ல. சிலர் நல்ல விதத்துல நல்ல மனசாட்சியோடு, சுத்த மனசாட்சியோடு சாட்சி கொடுப்பாங்க. சிலர் பகை, விரோதம், கோபம் இவைகளாம் வைத்துக் கொண்டு உங்களை குறித்து தவறுதலான சாட்சியை கொடுக்கிற மனிதர்கள் உண்டு. ஆனால் நம்ம நல்லா இருப்போம், ஆனா நம்மளை குறித்து தவறுதலா சாட்சி கொடுப்பாங்க. எனவேதான் சொல்லுகிறேன், மனிதனுடைய சாட்சி இந்த பூமியில நிலை பெற்றது அல்ல. அது நேரத்துக்கு ஏற்றது போல, காலம் கேட்டது போல மாறுகிறது. அப்படியானால் யார் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும்? யார் நம்மளுடைய ஜீவியத்தை குறித்து சாட்சி, நம்மளுடைய ஜீவியம் சாட்சி உள்ளதாய் வாழுவதை குறித்து யார் ஆச்சரியப்படணும்? எல்லாமல்ல தெய்வம், எல்லாமல்ல தேவாதி தேவன் 3 மனிதர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஒரு 3 மனிதர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இன்னும் சுருக்கமா ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஆண்டவரால் சாட்சி பெற்ற 3 நபர். ஏன் அவர்கள் சாட்சி பெற்றார்கள்? சாட்சி பெறணும்னா நம்ம ஏதாவது செய்யணும்னு சொன்னேன். அப்ப ஆண்டவரால் அவங்க சாட்சி பெறுவதற்கு காரணம் என்ன? முதலாவது சாட்சி பெற்ற அந்த மனிதன் யார்? என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவரே மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இது நாம் யாவரும் அறிந்த காரியம்தான். ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுப்பது மனிதன் கொடுத்துடலாம், சொந்தக்காரங்க கொடுத்துடலாம். இல்ல கோர்ட்டு கேஸ் போனோம்னா பொய் சாட்சி கூட இன்றைக்கு கொடுப்பதற்கு அநேகர் எத்தனம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா அது எவ்வளவு மேலான காரியம்ல. அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறாரா? இந்த வீடு என்றால் என்ன அர்த்தம்? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசித்து பார்க்கும் பொழுது, நாமே அவருடைய வீடாய் இருக்கிறோம். அப்படியானால் வீடு என்பது நம்மளை தான் காண்பிக்கிறது. நம்மளுடைய சரீரத்தை எல்லாரும் ஆலயம் தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய சரீரத்திற்கு மற்றொரு அர்த்தம் உண்டு, அதுதான் வீடு. நம்மளுடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயம் மட்டும் அல்ல, நம்ம தான் அவருடைய வீடாகவும் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன். இது ஆண்டவருடைய வீடு. இந்த வீட்டுல நம்ம உண்மையா இருக்கிறோமா? கற்கரினால், கை வேலையினால் செய்யப்பட்ட வீடினால் அல்ல, தேவனுடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட நம்மளுடைய சரீரத்தில் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? வீடு என்றால் என்ன என்று சொன்னேன், நாமே அவருடைய வீடு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருடைய வீடு நம்ம. அப்ப மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய வீடாகிய அவனுடைய சரீரத்தில் மோசே எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். பார்வையில, பேச்சில, நடக்கையில, செய்கையில, கிரியையில, அவனுடைய எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு அவன் உண்மையுள்ளவனாய் காட்சியளித்தான். உள்ளான மனிதனுக்குள்ளாக அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவனுடைய காரியத்துல எந்த விதமான மாறுபாடுதலும் இல்லை. அவன் உண்மையுள்ளவன் என்று கர்த்தர் அவனை அறிகிறார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதனாலதான் மோசே 120 வயதுக்கு வாழ்ந்த போது கூட அவனுடைய கண்கள் இருள் அடையல. ஆனா ஈசாக்கு வாழ்ந்தான், அவனுடைய கண்கள் இருள் அடைந்தது. ஆனா மோசேனுடைய கண்கள் இருள் அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவன் உண்மையுள்ள மனிதன். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உண்மை என்பதை தான் தேவன் நம் மத்தியில் அதிகம் எதிர்பார்க்கிறார். உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஒரு ஊழியன் என்றால் உண்மை இருக்க வேண்டும். உக்கிரானக்காரன் அவன் தேவையில்லாத தவறுதலை செய்த பொழுது எஜமான் வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடன் அவன் உண்மை உள்ளவனாய் தன்னை மாற்றிக் கொள்கிறான். அப்படியானால் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்.
உண்மை உள்ளவனை தேவனால் கனப்படுத்தப்படுகிறான். அப்ப தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறதே உண்மைதான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கன்னு தான் வேதம் சொல்லுது. அதை அப்படி மாத்தி இப்படி மாத்தி அதை சொல்லி இதை சொல்லி அப்படி இப்படின்னு பேசுவது அது சாட்சியை கெடுத்து போட்டுவிடும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்ததற்கு காரணமே உண்மை உள்ளவன் என்று எண்ணி உண்மை உள்ளவன் என்று நம்பி கர்த்தர் இந்த கனமான ஊழியத்தை கையில கொடுத்திருக்கிறார். இந்த கனமான ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில உண்மை இருக்குதா? கணவன் மனைவிக்குள்ளாக, பிள்ளைகளுக்குள்ளாக, பெற்றோர்களுக்குள்ளாக, ஊழியத்துல, விசுவாசிக்குள்ள, ஊழியக்காரருக்குள்ள உண்மை இருக்கிறதா? சிலர் உண்மையை பொய் பேசுவாங்க, ஆனா உண்மையை போலவே பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா எப்படி அதை மாற்றி வளைச்சு அதை அப்படி திருகி இப்படி திருகி அப்படி வளைச்சு சொன்னா அந்த காரியம் நடக்கும்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அவங்க சொல்றது பொய் தான், ஆனா உண்மையை போல சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உண்மையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய வாயில உண்மை இருக்கிறதா? நம்மளுடைய பார்வையில, செய்கையில, கிரியையில, நம்மளுடைய காணிக்கையில, தசம்பாகத்துல, ஆலயத்திற்கு போகிறதுல, வருதுல, மற்ற எல்லா காரியங்களிலையும் நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். மோசே உண்மையுள்ளவன் என்று கர்த்தர் அவனை சாட்சி கொடுப்பதற்கு காரணம் என்ன? யாத்திராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்திராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் இன்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மோசேயை பார்த்து உண்மையுள்ள மனிதன் என்று சாட்சி கொடுப்பதற்கு முதலாவது காரணம், ஆண்டவருடைய உடன்படிக்கைகளை அவன் தன்னுடைய மனதிலே சுமர்ந்தான். மற்றவர்களெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை தோளிலே சுமர்ந்தார்கள். ஆனால் உடன்படிக்கையை தேவனோடு பண்ணின பிரதிஷ்டையை உடன்படிக்கையை மோசே மனதில் வைத்திருக்கிறான். அதை தேவனிடத்துல சொல்லுவது மட்டுமில்லாமல் அவன் உண்மையுள்ளவன் என்று சாட்சி பெறுவதற்கு பெரிய காரணமே கெஞ்சி பிரார்த்தனை செய்தான். ஆண்டவருடைய சமூகத்துல மோசே ஜனங்களுக்காக கெஞ்சி ஜெபிக்கிறான். இந்த ஜனங்கள் யாரு? மோசையை கல்லெறிய வந்தவங்க, மோசையை சபித்தவங்க. நீயா எங்களை எகிப்திலிருந்து கூட்டு வர்றதுக்கு வந்த என்று சொல்லி மோசையை பரியாசம் பண்ணினவங்க. சிவந்த சமுத்திரம் வந்த உடனே மோசையை பகைக்க ஆரம்பித்தவர்கள். சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்ன உடனே முறுமுறுத்தவர்கள். தண்ணீர் கிடைக்கலன்னு சொன்ன உடனே கூட்டு வந்த மோசையவே கல்லெறிஞ்சு கொள்ளலாம் பிளான் பண்ணவங்க. மலைக்கு போன மோசைக்கு என்னாச்சுன்னு சொல்லி மோசையை சாவுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். இவ்வளவு துரோகம் பண்ணின மனிதர்களுக்காக தான் மோசே தேவ சமூகத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறார். இன்றைக்கு நம்மளுக்கு விரோதமாய் ஒருவர் நாவசைக்கட்டும், நம்மளுக்கு விரோதமாய் ஒருவர் துணிகரமான காரியத்தை சொல்லட்டும், கெஞ்சி ஜெபிக்க முடியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களுக்காக கெஞ்சி மன்றாட முடிகிறதா? முதல்ல அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கவே முடியல, பின்பு எங்க தேவ சமூகத்தில் போய் அவர்களுக்காக கெஞ்சி ஜெபிக்கிறது? ஆண்டவர் உங்களை உண்மையுள்ளவன் என்று எண்ணுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வெளிப்பிரகாரமான உண்மை மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளம் தேவனுடைய பார்வையில உண்மையா இருக்கணும். கர்த்தரை நம்பி இந்த ஜனத்தை கொடுத்திருக்கிறார். மோசே வா, நீதான் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் அழைத்தார் அல்லவா? ஏன் அவர்களை அழைத்தார்? ஏன் அவனை அழைத்தார்? கர்த்தர் மோசையை நம்பி உண்மையுள்ளவன் என்று எண்ணி அந்த பெரிய திரளான ஜனக்கூட்டத்தை கர்த்தர் மோசையின் கையில கொடுத்தார். அதை அறிந்த மோசே அவர்களுக்காக கெஞ்சி ஜெபிக்கிறான். ஆண்டவரை நீ நம்பிட்டாரு, நான் உண்மையுள்ளவன் நம்பிட்டாரு, நான் சொன்னா செய்வாரு, எனவே இவர்கள் அழிந்து போவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். மோசையை போல எத்தனை பேர் கெஞ்சி ஜெபிக்கிறோம்? யாக்கோபு ஜெபித்தான். தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக அவன் கெஞ்சி தேவ சமூகத்தில் அழுது போராடி ஜெபிக்கிறான். இன்றைக்கு நம்மளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் மோசையை போல மற்றவர்களுக்காக, மற்ற அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, விசுவாசத்திலிருந்து அவிசுவாசத்திற்கு போகிற, விழுந்து கிடக்கிற ஊழியருக்காக, பின்மாற்றத்திற்குள் போகிற தேவ சபைக்காக எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் என்பதை தான் ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். நாம் நம்மளுடைய காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பது அது நல்லதல்ல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுக்கணும்னா முதலாவது மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் செய்யுங்கள். தேவ சமூகத்துல ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசி விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய பெரிதான கிருபை.
தேவனுடைய பெரிதான தீர்மானம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மோசேயை உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்க அவனிடத்துல காணப்பட்ட தேவன் எதிர்பார்த்த சுபாவம், அவன் எல்லாருக்காகவும் கெஞ்சி ஜெபிக்கிறான். தன்னுடைய உள்ளத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தான், தன்னுடைய பேச்சில் ஜெபத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தான். எவ்வளவு துரோகம் பண்ணாலும் இவர்களை அழி என்று ஜெபிக்காதவன். அவ்வளவு பொறுமையை கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். காரணம், அவன் எல்லாவற்றையும் சகித்து கர்த்தர் அவனை உண்மையுள்ளவனாய் மாற்றினார். கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, தேவனால் சாட்சி பெற்ற மனிதர்கள் யார்? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொல்லுகிற ஒரு சாட்சி தான், யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறான். ஆண்டவர் முதலாவது மோசே குறித்து சாட்சி கொடுக்கிறார். இரண்டாவது, இயேசுவானவர் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து, நம்மளுக்கும் தீர்க்கதரிசன வரங்கள், கிருபைகள், தாளந்துகள் எல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பெரிய கிருபை பெற்ற மனிதன் என்று சொல்லுகிறாரா? இல்லாவிட்டால் கிருபையை வாங்கி வைத்துக் கொண்ட பின்பு தேவன் நம்மளை மறந்து விட்டாரா, நாம் தேவனை மறந்து விட்டோமா என்பதை நிதானித்து பாருங்கள். ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை குறித்து இவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? காரணம் இல்லாமல் யாராலும் சாட்சி பெற முடியாது. ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? மார்க்கு 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். மார்க்கு 6:18 வாசிக்கும் பொழுது, யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னதின் நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவானை குறித்து இயேசுவானவர் சாட்சி கொடுக்க காரணம் என்ன? ரெண்டு பேரும் ஒரே டயத்துல தான் பூமியில ஊழியம் செஞ்சவங்க. ரெண்டு பேரும் ஒரே சீனியாரிட்டியில வேணா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே டயத்துல ஊழியம் செய்தவர்கள். ஆனாலும் இயேசு தன்னை குறித்து சாட்சி கொடுக்காம யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி கொடுக்க மெயின் ரீசன் என்ன? அவன் ஏரோது ராஜாவையே கடிந்து கொள்கிறான். ஏரோது ராஜா என்கிற அந்த பொல்லாத துஷ்ட மனிதன் தன்னுடைய சகோதரன் மனைவியை இவன் அபகரித்து இவனோடு சேர்த்து வைத்துக் கொள்கிறான். இதை கண்ட யோவானுடைய உள்ளம் தேவனுடைய வைராக்கியத்தினால் பற்றி எரிகிறது. உடனடியாக யோவான் என்ன சொல்லுகிறான்? அதற்காக ஒண்ணுமே செய்யல, நேரடியா ஏரோதையே கடிந்து கொள்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? நீதிக்காக யோவான் வைராக்கியம் பாராட்டுகிறான். யோவான் ஸ்நானகன் வைராக்கியம் பாராட்டுகிறான். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, ஏரோது ராஜாவையே கடிந்து கொண்டான். அப்ப ஏரோது ராஜாவை கடிந்தா அவனுக்கு தீங்கு வராதுன்னு யோவான் ஸ்நானகனுக்கு தெரியாதா? எல்லாவற்றையும் அறிந்த யோவான் ஸ்நானகன் தான் ஏரோது ராஜாவே கடிந்து கொள்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுக்கணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட மனிதலா இருந்தாலும் தவறு என்றால் தவறுன்னு தான் சொல்லணும். உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். மிஞ்சினது தீமையினால வரும். உள்ளதை உள்ளதென்று சொல்லணும். இல்லைன்னா இல்லை, இல்லாததை இருக்கிறதாகவும் இருக்கிறதை இல்லதாகவும் சொல்லக்கூடாது. ஏரோது ராஜாகவே கடிந்து கொண்டான். அப்படியானால் அவனுக்குள்ள இருந்த வைராக்கியத்தையும் தைரியத்தையும் பாருங்கள். அதை நாம் பார்க்கிறதை பார்க்கலும் தேவன் அதை கண்ணோக்கினார். யோவான் ஸ்நானகனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க காரணம் என்ன? அவன் ஏரோது ராஜாவே கடிந்து கொள்கிறான். நீதிதான், பாவம்னால் பாவம்தான். இன்றைக்கு நாம் கடிந்து கொள்ள முடிகிறதா? இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசிகளை, ஊழியர்களை, பின்மாற்றத்திற்குள் போயிருக்கிறவர்களை, உலகத்தின் மயக்கத்தினால் இழுக்கப்பட்டவர்களை, நம்மளுடைய பார்வையிலே தவறு செய்கிறவர்களை இன்றைக்கு அவர்களை கடிந்து கொள்ள முடிகிறதா? இன்றைக்கு அவர்களை கண்டித்து சீர்திருத்த முடிகிறதா? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, அவர்களால் நம்மளுக்கு 1000 லாபம் வரலாம், 1000 பண உதவிகள் வரலாம், நம்மளை உயர்ந்த இடத்துல அவர்கள் வைக்கலாம்.
தேவன் நம்மளை புறம் தள்ளி போடுவார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. அவனுடைய ஆத்மாவை தான் நீ பார்க்க வேண்டும். அவனுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதத்துவம் பண்ணும்படிதான் தேவன் நம்மளை இந்த கனமான ஊழியத்திற்கு அழைத்தார். அவன் எவ்வளவு பெரிய ஊழியனாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய விசுவாசியாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாய் இருந்தாலும், தவறு என்றால் தவறுதான், அதில் மாற்று கருத்து அல்ல. அவன் தவறு செய்தான், அவனை கண்டித்து உணர்த்த வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு சபை இருக்கு, நான் தைரியமா சொல்லுவேன், எனக்கு தெரிந்த ஒரு சபை இருக்கு. அநேக அந்த சபையில வட்டிக்கு கொடுத்து பணம் வாங்குகிற அநேக விசுவாசிகள் உண்டு. ஆனா இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர் இவர்களுக்கு முதலிடம் கொடுத்திருப்பார். கிறிஸ்துமஸ்னா கேக் வாங்கி தர்றதுல இருந்து, நியூ இயர்னா செலிபிரேட் பண்றதுல இருந்து எல்லாம் இவர்கள் தான். ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நியாய தீர்ப்பு உண்டாகும் என்பதை மறந்து விடக்கூடாது. ஒரு ஊழியன் என்பது விசுவாசிகளை சரியான பாதையில நடத்தணும், தேவனுடைய சத்தியத்திற்குள்ள நடத்தணும். இன்றைக்காவது அந்த விசுவாசியை கூப்பிட்டு கடிந்து கொண்டது உண்டா என்று கேட்டால் இல்லை. தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய காரியம் நிரப்பப்பட்டால் போதும். அந்த ஆத்மா எக்கேடுகட்டும் போக வேண்டும் என்று நினைத்தால் எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. வட்டிக்கு வாங்குகிறவனை, வட்டிக்கு கொடுக்கிறவனை தேவன் சும்மா விடுவாரோ என்று தேவனுடைய வேத வசனம் வினாவுகிறது அல்லவா? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஊழியத்திலையும் சபையிலையும் குடும்பத்திலையும் எத்தனையோ காரியங்களை மறைத்திருப்பதற்கு காரணம் என்ன? தவறு என்றால் தவறுதான், பாவம் என்றால் பாவம்தான். அது பிள்ளையா இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் சரி. ஒருவேளை அவர்களை கடிந்து கொண்டு ஒரேடியாய் புறந்தள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லவும் இல்லை. அவர்களை கண்டித்து உணர்த்தி அவர்களுக்கு அன்பாய் எச்சரிக்கை பண்ணு என்றுதான் பவுல் தன்னுடைய ஊழியர்களுக்கு நிருபத்தை எழுதுகிறார். யோவான் ஸ்நானகன் கடிந்து கொண்டான். காரணம் என்ன? ஏரோதின் ஆத்மாவின் மீது யோவான் ஸ்நானகனுடைய மனது பரிதபித்துக் கொண்டு இருந்தது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை உண்மையை கடிந்து கொள்கிற வாழ்க்கையா இருக்கிறதா? சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறோமா? இல்லாவிட்டால் நாம் சத்தியங்களை புரட்டுகிற நாவாய் காணப்படுகிறோமா? யாரா இருந்தாலும் என்ன, நான் கடிந்து கொள்வேன் எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியுது? அது ஆரம்பத்துல கஷ்டம், ஆண்டவருடைய வார்த்தையினால் எல்லாம் நடக்கும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்தார்கள், கர்த்தருடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆண்டவருடைய அபிஷேகமும் ஜெபமும் நம்மளிடத்துல இருக்கிற வரை எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை, எவர்களை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. யோவான் ஸ்நானனுடைய வாயிலே கர்த்தருடைய வசனம் இருந்தது, அவனுக்குள் கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் இருந்தது. அதனால் ஏரோது ராஜாவே அவன் கண்டு பயப்படல, நீதியை நிலைநாட்டினவன் யோவான் ஸ்நானகன். எனவேதான் தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மூன்றாவது சாட்சி பெற்ற மனிதர்கள் யார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 13:22 வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக என்று கண்டேன் என்று தாவீதை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா, முதலாவது அவருடைய வீட்டுல உண்மையா இருந்த மோசையை போல நாம் யாவருக்கும் கெஞ்சி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். யோவான் ஸ்நானகனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க காரணம் என்ன? அவன் ஏரோது ராஜாவை கடிந்து கொண்டு தைரியமாய் நீதியை நிலைநாட்டினான். எந்த சூழ்நிலையிலும் மனம் திறந்து போகல. விழுந்து போன தாவீதின் கூடாரை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க என்ன காரணம்? அவன் விழுந்து போனவன், யுத்தத்திற்கு போக வேண்டிய தாவீது பால்கனியில சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மாம்சிகத்தில் அடிபட்ட மனிதனை குறித்து கர்த்தர் ஏன் சாட்சி கொடுக்கணும்? அவன் விழுந்து போனவன் தானே, அவன் உரியாவை கொன்ற மனிதன் தானே, துணிகரமாய் கொலை செய்தவன் தானே, கொலை செய்து அதை தீர்க்கதரிசனத்திலே மறைத்தவன் தானே. எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த மனிதன் தானே. ஜனங்களை இலக்கம் பார்த்து தன்னுடைய சுயபலத்தை நாட்ட வேண்டும் என்று நினைத்த தாவீது தானே. அவனை குறித்து ஏன் ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும்? இன்றைக்கு ஆண்டவர் சாட்சி தாவீதை குறித்து கொடுக்க காரணம் என்ன? அப்போஸ்தலர் 13:28 சொல்லுது, எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? அவன் விழுந்து போனவன், எல்லாம் ரைட்டு தான். தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க,
அவன் எனக்கு சித்தமானவை எல்லாம் செய்வான். அவன் விழுந்தவன் தான், தடுமாறினவன் தான், சுயபலத்தை நாட்டினவன் தான். அவன் தன்னுடைய குற்றங்களை குறைகளை மறைத்து தீர்க்கதரிசியை பொய் பேசி தீர்க்கதரிசியின் மூலமாகவே இவனே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற மனிதன் தான். இவன் நிமித்தமாய் ஒரு ஆண் பிள்ளை செத்து போனது, பெத்சேபாள் கணவன் செத்தது மாத்திரம் இல்லாம ஆண் பிள்ளையும் கொல்லப்பட்டது, எல்லாம் சரிதான். ஆனா வேதம் அப்பேற்பட்ட மனிதனை குறித்து தான் சாட்சி கொடுக்கிறது, எனக்கு சித்தமானவை எல்லாம் இவன் செய்வான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுக்கணும்னா விழுகை என்பது எல்லாருடைய வாழ்க்கையில வரும், அதை விட்டுருங்க. ஆண்டவருக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்யணும். ஆண்டவருக்கு சித்தமானவைகளை மட்டும் செய்யணும். மனித சித்தம் ஒன்று உண்டு, சுய சித்தம் என்று ஒன்று உண்டு, சுயநீதி என்று ஒன்று உண்டு. மனித சித்தம், உலகத்தின் சித்தம், பிசாசின் சித்தம், தேவ சித்தம். இதுல எந்த சித்தத்தை இன்றைக்கு நம்ம நிறைவேற்றுறோம்? உலகத்தில் இருக்கிற மனிதனை போல மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு மற்றவர்களுடைய சொற்களை கேட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றாமல் விட்டு விடுகிறோமா? யோனாவை கவனித்து பாருங்கள். நினைவேக்கு போனா தர்ஷீசுக்கு போகிறான். சுய சித்தங்களை நிறைவேற்றுகிற மனிதனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலிருந்து தவறி போய் விடுகிறது. என்னதான் ஊழியம் பல வருடம் செஞ்சாலும் விசுவாசியாய் வாழ்ந்தாலும் பரலோகத்தின் திறவுகோலை ஒண்ணுதான். தேவ சித்தத்தை செய்யாதவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். பேசுகிற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பரலோகத்திற்குள்ள போகணும்னா பரலோகத்தினுடைய கீயே, ஹெவனின் கீயே, தேவ சித்தத்தை செய்யணும். இல்லாட்டி உள்ள போக முடியாது. தாவீது தேவ சித்தத்தை செய்தான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்கிறோமா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும் அப்படின்னா முதலாவது நாம் மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க முதலாவது காரணம் என்ன? அவன் தேவ சமூகத்தில் எல்லாருக்காகவும் கெஞ்சி ஜெபிக்கிறான். இரண்டாவது, ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி கொடுக்க காரணம் என்ன? அவன் ஏரோது ராஜான் கூட பார்க்கல, நீதிக்காக தன்னுடைய ஜீவனையும் பணையும் வைத்து நீதியை நிலைநாட்டினான். மூன்றாவது, தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க காரணம் என்ன? எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்தான். நம்மளை குறித்து நாம் சாட்சி சொல்லுவதை பார்க்கலாம், உலகத்தார் என்னை குறித்து என்ன சொல்லுவார்கள்ங்கிறத பார்க்கலாம், பிசாசானவன் என்ன சொல்றான்ங்கிறத பார்க்கலாம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறான் தான் ரொம்ப முக்கியம். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, என்னுடைய வாழ்க்கை நீர் சாட்சி சொல்ற அளவுக்கு மாறணும் ஆண்டவரே. இதை எடுத்தோன்னே முடியாது. படிப்படியாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், படிப்படியாய் நம்மளுடைய ஜீவியத்தை மாற்றுவார். அவர்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன். உடனே நிலைநிறுத்தல, சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி அதன் பின்பு நிலைநிறுத்துகிறார். படிப்படியாய் கர்த்தர் நம்மளுடைய ஜீவியத்தை மாற்றுவார். கண்களை மூடும், ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்க எவ்வளவு சாட்சி சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் பெருசு இல்ல, எங்களை குறித்து நீர் சாட்சி கொடுக்க வேண்டும். ஜெபமனுமா ஒரு 2 நிமிடம் ஜெபிப்போம். மாலை ஆண்டவரே, எங்களை குறித்து நீர் சாட்சி கொடுக்க வேண்டும் ஐயா. உலகத்தார் எங்களை குறித்து கொடுத்த சாட்சி போதும், மனிதர்கள் எங்களை கொடுத்த சாட்சி போதும் அப்பா. எல்லாரும் ஜெபமனுமா, ஆண்டவரே நீர் எங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் ஐயா. நீர் சாட்சி கொடுக்கிற அளவிற்கு நாங்கள் வாழ வேண்டும் ஐயா. அந்த அளவிற்கு எங்களுடைய ஜீவியத்தை மாற்ற எனக்கு உண்டான பெயரை நீர் மாற்ற வேண்டும் என்று தாவீது ஜெபிக்கிறானே. இதுவரை எங்களுக்கு உண்டான எல்லா அவப்பெயர்களை கர்த்தர் மாற்றி போடுவீராங்க. சோதரமையா சோதராம் 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 சோதராம். ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் நாம் அனைவருக்குள்ளே உண்டாவதாக.